ஜாதகத்தில் 1 முதல் 12 பாவங்கள். இதில் நிகழ்கால, கடந்த கால, எதிர்கால பலன்களை தரும் வகையில் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1, 4, 7, 10 என்பவை ஜாதகரின் நிகழ்கால செயல் கர்மாக்களுக்கு ஏற்ப பலன் தருபவை. 1ஆம் இடம் ஜாதகர் அவர் குணநலம் சுற்றுப்புறத்தை குறிக்கும். இதற்கு நேர் எதிருடைய 7ஆம் பாவத்தோடு ஜாதகர் எவ்விதம் தொடர்பு கொள்கிறார் என்பதை பொறுத்து தனக்கு வாழ்க்கை துணை, கூட்டாளிகள், சமூகத்துடன் உறவு நன்மையோ தீமையோ தரும். 10ஆம் இடம் தொழில் மற்றும் கர்மஸ்தானம். இதுக்கு நேர் எதிர் 4ஆம் இடம் வீடு, சொத்து, தொழில், முதலீடு, சுகம் போன்றவற்றை குறிப்பது. 7 மற்றும் 10 ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. முதலீடு செய்தால் தொழில் சிறக்கும். தொழில் சிறக்க வீடு, வாகனம், சொத்து, சுகம் அதிகரிக்கும். இவை அனைத்தும் இப்பிரிவை கர்மாவோடு தொடர்புடையது. 2, 5, 8, 11 இவை கடந்த கால புண்ணிய பாவ கர்மாக்களினால் ஜாதகரின் முயற்சியின்றி நன்மையாகவோ தீமையாகவோ கிடைப்பது. இவை மாற்றமில்லாத கர்மா அனுபவித்தே ஆக வேண்டியது. 2 குடும்பம், தனவரவு, வாக்கு, பேச்சு. நேர் எதிர் 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், விபத்து, கண்டம், அவமானம், சிறை தண்டனை, மறைந்து வாழ்தல். 5ஆம் இடம் புத்தி, புத்திரர், பூர்வ புண்ணியம், தெய்வ அருள். இதற்கு நேர் எதிர் 7ஆம் இடம் அபிலாஷிகள், லாபம், மூத்தோர், இளையதாரம், மூத்த சகோதரம். இவை முற்பிரிவு கருமினால் வருவது. ஜாதகர் எந்த முயற்சியில் மாற்ற முடியாது. 3, 6, 9, 12 எதிர்கால பலன். ஜாதகன் தற்போது செயல் கர்மாக்களின் எதிர்காலத்தில் அல்லது அடுத்த பிரிவு கிடைக்கும் பலன்கள். 3ஆம் இடம் இளைய சகோதரம், தொடர்பு, தைரியம், வீரியம், சிறு பயணங்கள், ஒப்பந்தங்கள். இது நேர் எதிர் 7ஆம் பாவம் 9ஆம் இடம் தகப்பன், குரு, அனைத்து விதமான பாக்கியங்கள், தர்ம செயல்கள், புண்ணியங்கள், தெய்வ வழிபாடு. 6ஆம் இடம் வேலை, நோய், கடன், பகை, பங்காளிகள். இவை நேர் எதிர் 7ஆம் பாவம் 12ஆம் இடம் அயனசான, சயன, போக, மோட்சஸ்தானம். அயனம்னா பிரயாணம், சயனம் தூக்கம், போகம் கலைவெளி இன்பம், மோட்சம் மறுபிரிவு உண்டா முக்தியா. உங்களின் தற்கால கர்மாக்கள் நல்ல வழி, தர்ம வழி இருந்தால் எதிர்கால இன்பமாகும். கடந்த கால பலனை உங்கள் கர்ம வினைக்கு அவற்றோடு முரண்படுவதை மாற்ற முயல்வதா அறிவினமாகும். பலன் அளிக்காத உங்களோட முயற்சி.